சண்டே ஈவினிங் ரொம்பவே போராவே இருந்தது. சரி வெளியில சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, மழை எதுவும் வந்துருமோன்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு மழை எதுவும் இல்ல. இருந்தாலும் ஆரவ வீட்லயே விட்டுட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரவ அம்மாட்ட விட்டுட்டு, ஆதிவ மட்டும் கூட்டிட்டு போனோம். போற வழியில பாப்கார்ன் வித்துட்டு இருந்தாங்க. ஒரு பாப்கார்ன் வாங்கி குடுத்துட்டோம்னா, அவன் அமைதியா அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு வந்துருவான். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பீட்சாலாம் சாப்ட்டு. சரி இன்னைக்கு போய் பீட்சா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போனோம். போனா அங்க வெயிட்டிங் டைம்க்காக இந்த சின்ன சின்ன கேம் மாரி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நான் சின்ன வயசுல பார்த்தது. இதெல்லாம் ஆதிப்க்கு எப்படி விளையாடணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருந்தோம். அவனும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா வந்து பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா, இதெல்லாம் வாய்க்குள்ள போட்டுருவானோன்னு நாங்க வாங்குறதில்ல. பட் ஒண்ணும் அவன் நல்லாவே விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் பீட்சா வந்தது. அப்புறம் கூடவே பாஸ்தாவும் சொல்லியிருந்தோம். 2மே சுமாரா தான் இருந்தது. என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு பிடிக்கல. அப்புறம் பக்கத்துல ஒரு பேக்கரி இருந்தது. அந்த பேக்கரியில போயிட்டு பிரெட் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். எதுனா அவசரத்துக்கு டோஸ்ட் மாரி போட்டு குடுத்தோம்னா, கொஞ்ச நேரம் கத்தாம அமைதியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வர வழியில பார்த்தா, இந்த ராட்டினத்தெல்லாம் ஒரு வழியா எடுத்துட்டு போயிட்டாங்க போல.